அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் வருகை புரிந்திருக்கிறார். சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வீட்டுக்கு முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் வருகை புரிந்திருக்கிறார். அதிமுக மூத்த நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனை நடத்த திட்டம் தீட்டியிருக்கும் நிலையில் முதல் ஆளாக ஆர்.பி. உதயகுமார் வருகை புரிந்திருக்கிறார். அதிமுக மூத்த நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனை நடத்த திட்டம் வகுத்திருக்கும் நிலையில் முதல் ஆளாக ஆர்.பி. உதயகுமார் வருகை புரிந்திருக்கிறார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வீட்டுக்கு முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் வருகை புரிந்திருக்கிறார். அதிமுக மூத்த நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருக்கும் நிலையில் முதல் ஆளாக ஆர்.பி. உதயகுமார் வருகை புரிந்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்தி. வணக்கம் கார்த்தி, உங்களிடம் தகவல்களை சொல்லுங்கள். இன்று காலையிலிருந்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை என்பது தற்போது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கிரீன்விச் சாலையில் உள்ள இல்லத்திற்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் சற்று முன்னதாக வந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அடுத்த எம்பியாக இருக்கக்கூடிய கே.பி. முனுசாமி அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். அவர்களுடன் இன்றைய அரசியல் நிலவரம், குறிப்பாக பாஜகவின் அமித்ஷா அவர்கள் சென்னை வந்திருக்கிறார். நேற்று இன்று 2 நாட்கள் அவர் பல்வேறு ஆலோசனையை தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இடம்பெறுமா என்ற கேள்வியானது தொடர்ந்து எழுந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் பசுமை வழிச்சாலையில் உள்ள தனது இல்லத்தில் ஆர்.பி. உதயகுமார் மற்றும் மூத்த நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த ஆலோசனை முடித்ததுக்கு பிறகுதான் அடுத்த கட்டமாக இந்த அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன, பாஜகவுடன் கூட்டணியில் இணையுமா என்பது தொடர்பாக ஒரு இறுதிக்கட்ட முடிவானது எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்று காலையிலேயே ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை சந்திக்க அமித்ஷா அவர்கள் சென்றிருந்த போது அங்கு அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் ஒரு சிலர் செல்வார்கள் என்ற தகவலானது வெளியாகி இருந்தது. ஆனால் அவர்கள் யாரும் நேரில் செல்லவில்லை. அதன் காரணமாக இந்த கூட்டணியானது அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதி செய்யப்படுமா என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது மாலை 6 மணிக்கு அமித்ஷா அவர்கள் டெல்லி புறப்படுவதற்காக திட்டமானது வகுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தில் துவங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் அடுத்த கட்டமாக அந்த பாஜகவுடன் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தையானது நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் சற்று முன்னதாக தொலைபேசி வாயிலாக அங்கு இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களுடன் இருக்கக்கூடிய பாஜக மூத்த நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பிலிருந்து பேசப்பட்டதாகவும் ஒரு தகவலானது வெளியாகியிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் இது தொடர்பாக விரிவாக ஒரு ஆலோசனையானது தற்போது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்று இரவுக்குள்ளாக இது முடிவானது எட்டப்படும். பாஜக கூட்டணியில் அதிமுக தொடருமா என்பது தொடர்பாக இறுதி முடிவானது எட்டப்படும். நன்றி கார்த்திகேயன், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.